நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கொல்லிமலை பற்றின சுவாரஸ்யமான பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொல்லிமலைன்றது ஒரு மலை கிடையாது, இது ஒரு மலைத்தொடர். இந்த கொல்லிமலை தமிழ்நாட்டுக்குள்ள சேலத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடர். இதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று சேந்தமங்கலத்திலேருந்து கொல்லிமலைக்கு போகலாம், இன்னொரு வழி ஆத்தூர்லேருந்து கொல்லிமலைக்கு போகலாம். ஸோ சேந்தமங்கலத்தில் போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னாக்கா 70 கொண்டையூசி வழி இருக்கும், அதாவது 70 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்கும். ஆத்தூர்லேருந்து போகக்கூடிய வழி பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு ஹேர்பின் பெண்ட் இருக்காது, நார்மலான ரோடு மாதிரி இருக்கும், சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். நம்ம சேந்தமங்கலத்து வழியாக நம்ம கொல்லிமலைக்கு போகிறோன்னு வச்சுங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்காது. இதே நம்ம கொல்லிமலையிலேருந்து ஆத்தூர் வழியாக வரும்போது இதோடைய டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ டைமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம மலையிலேருந்து இறங்கிடலாம். ஓகே. ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பகல் நேரத்தில் போகிறது நல்லது. ஏன்னா அதிகமாக பனிமூட்டம் மேகமூட்டம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பகல் நேரத்தில் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே. ஸோ 9 மணிக்கு மேலே, முடிஞ்ச வரைக்கும் 4 மணிக்குள்ளே. ஓகே. ஸோ நம்ம ஒரு வழியாக கொல்லிமலைக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் கொல்லிமலையோடைய கடைவீதி. இங்கே பிரதானமாக விற்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு. ஸோ சுற்றி இருக்கக்கூடிய மலைப்பிரதேச மக்கள் அங்கே விளையக்கூடிய மிளகை எடுத்துகிட்டு இங்கே தான் விற்பாங்க. ஸோ இங்கே பெஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மார்ச். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மிளகோட விளைச்சல் அதிகமாக இருக்கும். அந்த டைம் நீங்கள் போனீங்கன்னாக்கா மிளகை ரொம்ப சீப்பாகவே வாங்கலாம். ஓகே. ஸோ கொல்லிமலைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி பொருள் வாங்க விரும்பும்போது எடுத்த உடனே ஒரு கடையில் பொருள் வாங்காதீங்க. 2-3 கடையை விசாரித்து குவாலிட்டியாகவும் நல்ல பொருள் இருக்கிற இடத்துல வாங்குங்க. ஸோ கொல்லிமலைக்கு நீங்கள் போகும்போது அங்கே ரூம்ஸ் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணலாம். ஸோ சூப்பரான கிளைமேட்ஸ் இருக்கும். ஒரு சில சீசன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே நம்ம என்ஜாய் பண்ணலாம். கொல்லிமலையில் விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கொல்லிமலையில் விளையக்கூடியது கிடையாது. ஸோ நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மற்ற மாநிலத்திலேருந்து வாங்கி விற்கிறாங்க. ஸோ அதனால் கொல்லிமலையில் என்ன ரேட்டுன்றதை நீங்கள் பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் யாராவது கொல்லிமலைக்கு போகிறாங்கனாக்கா நம்ம கண்ணை மூடிட்டு பொருள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கம்பேர் பண்ணுங்கள், உங்கள் ஊரில் என்ன ரேட்டு, கொல்லிமலையில் என்ன ரேட்டு, என்ன குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் கொல்லிமலையில் பொருள் வாங்க முடிவு பண்ணலாம். ஸோ சில கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலைக்குன்னு சீட்டு போடுவாங்க. ஓகே. ஸோ வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200-300 மந்த்லி சேவ் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொல்லிமலைக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே. ட்ராவல் பண்ணிவிட்டு மிளகு அந்த மாதிரியான எல்லா பொருட்களையும் ஒரு லாட்டாக எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது அங்கே என்ன ரேட்டு, நம்ம ஊரில் என்ன ரேட்டு, ஸோ அங்கே வாங்குறதுனால குவாலிட்டி நமக்கு கிடைக்குதா, சீப்பாக இருக்கான்றதை எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கொல்லிமலைக்கு பொருள் வாங்கும்போது நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொல்லிமலையில் பிரதானமாக விளையக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, அப்புறம் நம்ம பிரியாணி போடக்கூடிய பட்டை, இலை. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் கொல்லிமலையில் நம்ம நம்பி வாங்கலாம். ஏன்னா விலை கம்மியாக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும்.
ஸோ உங்களுக்கு பொருட்கள் வாங்க விருப்பம் இருந்துச்சுனாக்கா கொல்லிமலைக்கு ட்ராவல் பண்ண அவசியம் கிடையாது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஆர்டர் வந்து 2000 மேலே இருந்துச்சுனாக்கா அவங்க ஷிப் பண்ணிவிடுவாங்க, அதாவது கொரியர் பண்ணிவிடுவாங்க உங்களுடைய அட்ரஸ்க்கு. ஸோ 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.